வெத்தலையும் எப்பவுமே அதுக்கு ஒதுக்கி போகலும் கடல் இருக்கும். எதுன்னு சொல்கிறோம், அந்த மரங்கள்லேயே இப்போ சொதியல் வைக்கலாமோன்னு தெரியும் இல்லையா இல்லை. அப்போ அதனால நம்ம செந்தோனாக்களுக்கு அந்த சொதியெல்லாம் சரியான விருப்பம் விட்டாச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாதிரான்னு சொல்லி மேலால் பார்த்தாலும் தெரியும் பாதிரான்னு இல்லை. அப்போ நான் அப்படியே சாப்பாடை போடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நான் சந்தோஷ். நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம் போல எங்களுடைய வீட்டான் இருக்கிறோம். அதாவது இரவு நேர பொழுதுல இருக்கிறோமே. நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியா 7 மணி ஆயிட்டு. ஏன்னா 7 மணி ஆச்சு. சரியான இரவு தானே நாங்கள் பின்ன டைம். ஆனால் நான் தான் சொல்லியிருந்தேன் என்னது இரவு நேரமா குக்கிங் வீடியோ எடுப்போம்ல. அதுவுமே இவ்வளோ ஸ்லோவாக கதைக்கிறீங்களா பேமா கிடக்கு. என்ன செய்யுது தொண்டை கதைச்சி கொண்டு கிடக்குன்னு குறையுது. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா என்னண்டா இன்றையதுன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு செந்திரனுக்கு பிடிக்காது பெரிய அளவில், எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இவருக்கும் பிடிக்குமே. உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அது சாப்பிட்றபடியா சாப்பிடுவேன். இடியப்பங்க கொஞ்சம் பரவாயில்ல. வீட்டு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுவேன். நீங்க சொல்லிட்டீங்க பிடிச்ச ஐட்டம் இல்லை செய்ய அது படிக்க. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு இடியப்பமும் இடி சம்பலும் வாதிராணி சொதியும் தான் வைக்க போகிறோம். அதுவும் இதில் வாதிராணி சொதி தான் மெயின். அதாவது வாதிராணி சொதி நாங்கள் வைக்கல. அதாவது எனக்கு வைக்க தெரியும். எங்கள் அம்மா ஒரு நாளும் வச்சதே இல்லை. நான் கட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தை முதல்ல வச்சு தந்தவன். ஆனால் அதுலேருந்து நம்ம வாதிராணி சொதிக்கு அடிமை ஆகிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எதுன்னு சொல்கிறோம், அந்த மரங்கள்லேயே இவ்வளோ சொதியல் வைக்கலாமுன்னு தெரியும் இல்லையே இல்லை. அப்போ அதனால எதுனா செந்திரனாக்களுக்கு அந்த சொதியன்னா சரியான விருப்பமே. பின்ன உண்மைதான். நம்ம எங்களுக்கு எத்தனை இப்போ வச்சு தந்திருக்கா வாதிராணி சொதி. இலவகையில் மூலிகையில் இலவகையில் இருக்குது. இப்போ எங்களுக்கு சாப்பாடு மூலிகையான ஐட்டங்கள் எவ்வளோ இருக்குது. புளியில அவருக்கு தெரியாத இலையிலண்டு வாதிராணி இல்ல கனநாளை அப்புறம் வந்தீங்க சந்தோஷம் வீடியோ. என்ன அவ்வளவு நாள் எங்க போனீங்க? கொஞ்சம் பல்லக்கத்துக்கு போட்டேன். ஒவ்வொரு நாள் ஒழுங்கா போனேன். கொஞ்ச நாள் ஒழுங்கா போனாரு. அதோட கொஞ்சம் டயட் தானே. அப்ப அதோட வர்றேலாம். அப்போ நாங்கள் இந்திய தினம் அப்போ அந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனல் ஃபர்ஸ்டே நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போடலாம். வந்தாச்சு. இப்போ காட்டுங்க. இப்போ வந்தாச்சு. வந்து பாருங்க தேவையான பொருட்கள் என்னென்னு காட்டுங்க. இது பார்த்தீங்களா கோதுமை மாவு. அதாவது கோதுமை மாவை நல்ல வடிவா அவிச்சு வறுத்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இது தேங்காய் பூ 3 வச்சிருக்கிறோம் சம்பலுக்கு. இது செத்தல் சம்பலுக்கு தான். இது தேங்காய் பால் என்னத்துக்குன்னா சொதிக்கி. இங்கால பார்த்தீங்கன்னா வெங்காயம். இதுதான் வாதிராணி. இங்கே பாருங்க பார்த்தாலே தெரியும் மூளை உண்டு. வாதிராணி நல்ல வடிவா கழுவி உருவி வச்சிருக்கிறோம். வாதிராணி இல்லை வாதிராணி இல்லை வாதிராணி இல்லை வாதிராணி இல்லை. அதுக்கு பிறகு ஜொக்கு சாவி ஊடல் தட்டு சட்டி கரண்டி அகப்ப ரவர் அகப்ப இரும்பு சட்டி இது ரவர் அகப்ப. 2 பேரும் இப்படித்தான். சொல்லுங்க புட்டு பானை நீத்த புட்டு மூடி சரி. இப்ப முதலாவது கட்டம் என்ன செய்ய போறோம்டா சம்பலுக்கு இடியப்பத்துக்கு கடைசி அடியப்பமா வைப்போம். அதுக்கு தேவையான சம்பல் சொதிய தயார் செய்வோம். சரியோ முதலாவது கேஸ போடுவோம். போட்டுட்டு நாங்க முதல் கட்டமாக சம்பல் செய்வோம். நீங்கள் இடிக்கணும். அதுக்கு இப்ப போறோம் செஞ்சோம்னா அடிக்கணும். இல்ல உப்பு போட்டு இடிக்கும். அட முதுகு சட்டி எடுத்தாதான் செத்தல் வரப்போணும். ஐயோ கரெக்டா இப்ப கலை வந்துட்டு போலான்னு இல்லையா. நான் வந்து அம்மா செம்பல் அடிச்சு கொடுக்குறேன். சரி அதுபடி தண்ணி வசதி போடணும். பின்ன இங்க பாருங்க இனி தேவையான அளவு எண்ணெய் விட்டு முனகு செத்தல வள பொரிப்போம். என்ன செத்தல வள பொரிப்போமோ வறுத்தெடுக்க போறீங்க? பொரிக்கும். வறுத்தெடுக்க கூடாது. நாங்க பொரிச்சு தான் எடுக்கணும். பொரிச்சு எடுக்க போறீங்களா? யா ஓகே. எண்ணெய் சூடாயிட்டு பாருங்க. தேவையான அளவு செத்தல். சரி நான் இந்த செத்தலோடையே எல்லாத்தையும் போடுறேன். நான் பெருஞ்சீரகம் வரட்டும் அது தெரியாது.
சின்ன சீரகம் போடுறேன். பாருங்க பெருஞ்சீரகம் கொஞ்சம் முண்டனை போடுறேன் நான். அதுதான் டேஸ்ட் எனக்கு விருப்பம். கருவேப்பம் இல்லை கருவேப்பம் இல்லை ரெண்டுக்கும் எடுத்து வச்சுனான். சம்பலுக்கும் எடுத்து வச்சுனான், சொதிக்கும் எடுத்து வச்சுனான். என்னன்னா இது கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தா தான் கொஞ்சம் இது தூவாமோ டக்குன்னு இடிபட்டு ரைட் கொஞ்சம் முறுமுறு வாடுமோ அதுக்கான கறிக்கிலே ஆகிடும். இல்ல உண்மைக்குமே நான் கொஞ்சம் கருகிற பாத்திரம் எடுக்கணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குமா. அப்படி ஏழடி இரவு இருந்தானா கண் பார்வையில் கொஞ்சம் பிரச்சனையால் எடுக்கிறீங்களோ அப்படியா உண்டு மீன் அந்த யோசிக்காங்க. இரவண்டாலும் இந்த கண் கூர்மை என்ன சந்தோஷம் செய்யுது. சரி சரி நாளா எங்க பத்தி இல்லாம கண்ணில் போட்டுட்டேனோ கண்ணில் போடல அந்த என்ன சொல்ற மிளகு உழைப்பு தானே அது போய் தெரியுது தானே இல்ல வடிவா பொரிஞ்ச வாசம் அடிக்குது. கட்டாயமுல பொரிஞ்ச வாசம் பெறத்தான் போகணும் வெளியில. இல்லாடி வராது வேறு எல்லா வாசமும் இல்லை இதுல வேற கருவேப்பம் இல்லை வாசம் வராது. அடுத்தது என்ன சாமான்? அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும், உப்பு போட்டு இடிக்கணும். போட்டு நான் தயார்படுத்தேன். இது கடைசியா தான் நீங்க வையும் போல. சரி இங்க வந்து பாருங்க செத்தல் நல்ல வடிவா பார்த்தாச்சு. என்ன செந்துறான்? சரி இங்க பாருங்க. சரி ஓகே இனி நாங்கள் கேஸை நிப்பாட்டிட்டு அடுப்பாம என்ன என்னத்த செத்தல் வலை செத்தல் வலையா? ஓ இந்த உப்பு பேரன் போலாம் காணுமோ கூடிட்டே குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு அப்போ கொஞ்சம் கூடியா போகும். இப்போ வேறுங்க இது கூடிட்டு இப்போ வேறுங்க இப்போ வேறுங்க என்னது போட இல்லை போடுங்க காணும் காணுதான். நல்ல வடிவா வறுத்த பொண்ணு கரண்டியால மற்ற கப்பையால எடுத்து நல்ல வடிவா பொரிச்சு எடுத்துட்டேன். நான் செந்துறேன் தூளா எடுக்கிறேன்னா அது இடி மேடம் எல்லாம் சேர்த்து இடிச்சே கேள்வி பட்டுரும். அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம். நீங்க நான் தூளை எடுத்துட்டீங்க சரி எடுத்தானே எல்லாம் தான் உங்களோட ஆசைக்கு. சரி அடுத்த கட்டம் இந்த பொரிச்சு வச்சிருக்கிற செத்தல் கருவேப்பம் இல்ல மற்றது என்னது பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் மொத்தி பிடிக்கும். ஓகே அடுத்தது வெங்காயம். வெங்காயத்தை எடுத்துட்டாங்க அளவா அடிச்சுட்டு போடுவோம். இல்ல இது போட்டாதான் நல்ல அடிப்படும். அரைவாள் நெருவலா ஓகே காணும் உங்களோட பேர்ல தெரியல செந்திர நீங்க பாத்தீங்கன்னா செத்தல் இடிக்காடு நாங்க சொதிக்கு தேவையானது வள செய்வாங்க. செந்திரன் இன்னும் புழுவா நீங்களும் இல்ல சரியான பாவம். ஓகே நீ அப்படியே நாங்க எண்ணெய் விடுவோம். இதுக்கே எண்ணெய் இருந்தா தானே செத்தல் வறுத்தது அது பிரச்சனை இல்லை. நல்ல எண்ணெய் தானே வதக்கிய நாங்கள் செத்தலை மறுப்போமே. அதுக்கு கொதிக்கும் போது கடுகு தேவை. தேவையான அளவு கடுகு வெடிக்கும். அடுத்தது வெடிக்குது. தேவையான அளவு பெருஞ்சீரகம். அடுத்தது வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்ல வடிவா வதக்குவோம். நீங்க இடிக்கிற சத்தத்துல எல்லாம் வடிச்சிருமோ இருக்கு எனக்கு அதுதான் எனக்கு கண்டா பூண்டு கூட கண்டியோட நீங்க இடிக்க முடியாது கலைக்கிற விளங்காத. ஓ கொஞ்சம் அடிக்கலாம் அப்படியே சத்தங்க அடிக்கிறேன். ஓ என்னங்க சத்தங்க அடிக்கும். அப்பா இப்படி விடாதுல சத்தங்க அடிங்க கேக்குது. வெங்காயம் நல்ல வடிவா வதங்கி கொண்டு பேரு கொஞ்சம் பொண்ணுறம். என்ன செய்றீங்க? நல்ல வடிவா வதங்கி வரணும். வெங்காயம் நீங்க என்ன எடுத்துட்டீங்களா? நீங்க எடுக்கிற பக்கம் மக்களாக்கு தெரியுமா? நீங்க கேக்குறீங்க ஒரு நாள் செல்லு நாளோ
நான் நிலத்தில் ஜோதி ஜோதி அடிக்கிறேன் செம்பரியா போட்டது சில உடையும் சரி இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் வெங்காயமும் நல்ல வடிவா வதங்கிட்டு அடுத்த எடுத்து வச்சிருக்கிற வாதிராணி சாரி இதை பிடிங்க சந்தோஷம் உங்களோட வேலையில இதை போட்டுட்டு நிறைய நேரம் வரப்படணும் வண்டியில அந்த வாசம் வரைக்கே எடுக்க ஓகே இருக்குமா அது மேலே அடுத்து நீங்க புறா அடிங்கோ காதுக்குதல் அங்கதான் போகுதுண்ணா புறா அடிங்க வாதிராணி வாசம் பெறுவோம் வாசம் வருதுதான் வருதா பச்சை பசல மாதிரி கிடக்கு கிட்ட கொண்டது காட்டலாம் தெரியுமா அந்த பச்சை பசலையா இருக்கா வினுஸ் கொண்டது இருக்கா கிட்ட காட்டுங்க பச்சை பசலையா இருக்கா பாருங்க இந்த வடிவா இருக்கு அந்த இனிப்புக்குள்ள நாங்கள் அப்படியே பால் விட போறோம் சரி பால் விட்டுட்டு இனி மஞ்சள் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் போடுறோம் மஞ்சள் கலர்ல வர்றதுக்கு என்ன வராதாம் செந்துரன் ஓ சரி இனி உப்பு ஒரு அடுத்து தாங்க செந்துரன் செந்துரன் இந்த சம்பல் இடிக்கிறதுல கூட இணைக்கிறாரு போல இருக்கு எனக்கு ஓ அது இது சொரிக்குதான் அந்த சின்ன வாசம் அடிக்குதோ சரி தேவையான அளவு பாத்தீங்களா அப்படி இல்லை அதுதான் சரி இப்ப பாத்தீங்கன்னா இதனை கொதிச்சா எங்களுடைய சொதி மறந்து பாப்போம் அதாவது எங்களுடைய சொதியும் ரெடி ஆயிட்டு இங்கால அடுத்த தேங்காய் போட்டு சம்பல் அடிச்சா சம்பளம் ரெடி அப்ப நாங்க இனிமே 2 முடிச்சோம்னா சொதி இடியப்பம் கூட கேட்க பாப்போம் சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் சம்பலும் சொதியும் செஞ்சுட்டோம் என்ன சந்தோஷம் வாதிராணி சாரி அதே மாதிரி செந்திரம் போயிட்டாரு எங்க போட்டீங்க வீடியோ எடுக்க நான் வந்துட்டேன் அதான் அப்ப நாங்க அடுத்த கட்டமாக இனி இடியப்பம் கொடுக்க போறோம் அதுக்கு பாருங்க கிண்ணி பேசணும் அகப்பையும் இஞ்சால இடியப்பூரன் கட்டெல்லாம் எடுத்துட்டோம் இங்கால நீ இஞ்சால பாத்தீங்கன்னா சுடுதண்ணியும் உப்பும் போட்டுட்டேன் ஏற்கனவே என்னண்டா சுடுதண்ணி கோச்சிட்டா அப்ப இதுக்கு உப்பு எல்லாம் போட்டாச்சு இனி நாங்கள் இந்த மா போட்டு குழைக்க போறோம் மாவேன பதத்தையும் இவ்வளோத்தையும் தான் குழைக்கணும் குழைக்கிறதையும் புளிரானைக்கு ஏதோ செய்யுது பெருமா கிடக்கு அதுக்கு தான் நான் இருக்கிறேன் நம்ம நீங்கள் இருக்கிறோடைய தான் பெருமா கிடக்கு ஏன் இனி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குழைப்போம் என்னது தண்ணியும் களியா போகாது விட்டு காலம் பயப்படாங்க சந்தோஷம் இங்க வந்து பாருங்க சந்திரன் குழைங்க ஒரு கட்டத்துக்கு வரட்டும் இவருக்கு கொஞ்சம் முன்னாடி அம்மா கடிய மனசிருக்கிறாரு அது தெரியும் தானே என்ன நான் ஒன்றும் கதைக்கணும் அதுதான் இனி சொட்டு விட்டா அது ஜாடி தானே உங்களுக்கு இந்த காசு இருக்க போட்டு விடுங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு பக்கம் இருந்து கொதிக்கட்டுமே நல்லா ரைட் இப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு குழைப்போம் இடியப்பா பதத்துக்கு ஏற்ற மாதிரி குழைக்குவோங்கன்னா நான் குழைச்சிட்டேன்மா இங்கே வந்து வேறுங்கோ சொப்பா நான் சாப்பாடு போயிருக்கா இனி கையால் குழைப்போம் என்ன சுடுது என்னது மாவு வேறு என்ன மாத்தானப்பா சுடுது சரியா ஓகே நீ அப்பங்கடமா ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வேறுங்கோமா நல்ல வடிவா குழைச்சாச்சு என்ன செந்துறேன் ஓ நாங்கள் பான்மண்டில் வந்தபடியா எல்லாம் நிப்பாடி திருப்பி எடுத்தாங்களோ உண்மைக்குமே பான் வண்டியிலும் போயிட்டு தானே நான் முன்னுக்கு இந்த 5 இடியப்பம் நான் புளியுதேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் புளிவீங்க சரியோ ஓ ஏன்னா நான் ஒருக்கா புளிஞ்சு பார்க்க போறேன் நான் தான் மாவு குழைச்சேன் நான் பதம் புழைச்சதேண்டா சரி புளியறோ சரியான கஷ்டமா அம்மாள் ஓகே வடிவா வேறு என்ன இருங்கோ புளியில சரியா நல்லா இருக்கு இப்போ நாங்கள் இப்படியே
இங்கே வேற இன்னும் வடிவா இடியப்பம் வந்துருக்கேன். ஒன்றா அப்படியே புளிய போறீங்களே. ஓ ஒரு தட்டு இல்லையோ? அடுத்த இது ஒரு தட்டு லைன் வைக்க அடுத்த தட்டுல புளிஞ்சு வைக்கலாம். பிணவுகளுக்கு அவிச்சிடலாம். மூளை தான் ஆனால் கிடக்கு அங்கே அத்தை விட்டு எடுத்துக்கொண்டு வருவாங்க. எடுப்போம்மா இதை நீங்கள் அவிச்சு காட்டுங்க புளிஞ்சு. இங்கே முன்னுக்கு புளிப்பாமே. ஓ ரைட். இப்படியே நாங்கள் எல்லா இடியப்பத்தையும் புளிஞ்சிட்டு சாப்பிடுவோம். புளிஞ்சிட்டு சாப்பிடுங்க 2 பேரும். அவிச்சு எடுத்துட்டு தான் சாப்பிடுவோம். இப்படி எல்லா இடியப்பத்தையும் புளிஞ்சிட்டு புளியுங்க 2 மூண்டை தான் கிடக்கு. 2 மூட்டை தான் கிடக்குன்னு புளிஞ்சா ஒரு அடியா அடுப்புறதுக்கு நீங்க வச்சிருவீங்க. அத்தான வச்சுட்டு ஆர்வம் தெரியுமா? அப்படி எல்லா அடியப்பம் புளி உண்மைக்குமே வெள்ளமா இடியப்பம்ன்றது தனி டேஸ்ட். எனக்கு விருப்பம். ஆனா அரிசி மாலாம் சத்து இருக்கும். அரிசி மாவுலையோ? ஓ உங்களுக்கு சத்து வேணுமோ ஒரு டேஸ்ட் வேணுமோ? சத்து வேணும் தான். அதுக்காண்டி டேஸ்ட் கிடக்குன்ட்டு எனக்கு டேஸ்ட் தான் சத்து வேண்டாம்ப்பா. அதான் நீங்க மதியத்துல சோறே சாப்பிட்றீங்க. உண்மைக்குமே எனக்கு ஏதோ இன்னும் தெரியும். எனக்கு விருப்பம் இல்லை. நான் மதியத்துல ஃபுட்டு தானே வைக்கிறேன். எனக்கு பேசாதீங்க உறவுகளே. ஆனா எனக்கு அந்த வளம் பிடிக்க இல்லாம கிடக்கு. வளமோ? அவ திருப்பி போடுங்க. என்ன இடியப்பத்தையோ? ரைட். ஓகே இடியப்பத்தை வையுங்க. ஓகே இனி நாங்கள் இடியப்பத்தை இந்த தட்டில் வைப்போம். இப்படி இடியப்பம் வச்சுட்டு இதை அப்படியே மூடி விட்டா இடியப்பம் அங்கடா ரெடி. இனி செந்திரம் வந்து அடுத்த தட்டை எடுத்துக்கொண்டு வந்து புளிக்க வைக்க நாங்கள் பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்களா செந்திரம் வந்துட்டேன். எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு இடியப்பம் அவிதானே குழச்சி தரேன் உங்களுக்கு. நான் குழச்சி தரேன். நீங்கள் புளியுங்கோ. வைக்கிறேன் பொறுங்கோ. ரைட் புளியுங்கோ. வெல்லம் வெடிக்க போகுது. ரைட் ஓகே. சுந்தரம் ஈஸியாக கிடக்கும் உங்களுக்கு புளிக்க. ஈஸியாக கிடக்கும் புளிய. கஷ்டமா கிடக்கும். பரவாயில்ல. என்ன புளிஞ்சு பழக்கம் இல்லை தானே. ஆனால் எனக்கு ஈஸியாக கிடந்தேன். அம்மா குழச்ச விதம் சரி பயந்து கொண்டு இருந்தேன். நான் உண்மைக்குமே ஐயோ மாப்பதம் பிழைக்கிறோம்டா. நான் அப்படி ஒண்ணுமே இல்லை. இங்க சேர்ந்து புளியரா பார்க்க தெரியும். நீங்க கொஞ்சம் வேலை செய்வீங்க தானே செந்துறேன். என்ன வேலை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை தானே. அடுத்தது நான் உங்களுக்கு உருண்டியா வைக்க நீங்க புளிஞ்சு கொண்டு இருப்பீங்களாம். உண்மைதான். அடுத்தது நான் புளிஞ்சிட கஷ்டமா கிடக்கும். இல்லைன்னு எவ்வளோ புளிக்கிறேன்னா எவ்வளோ புளிஞ்சு பாப்பா 3 2 3 4 தட்டு தான் புளிக்கிறீங்க. புளிக்கிறாராம் வேறான். இவ்வளோ புளிக்கிறாராம். இதை புளிக்க மாட்டேன் அப்படியே உங்களுக்கு அதை புரிஞ்சு கொண்டு என்ன புளிகிறதையோ சின்ன உருண்டியா வந்துட்டு. ரைட் ஓகே புளியுங்கோ. மாக்கடாக்கு எல்லாம் நீங்களாம் முடிய போறீங்க. உங்களை கஷ்டப்பட மாட்டேன் தெரியும் தானே. நீங்களும் லோ ஒரு சுத்தம் இல்லை. அதுக்குள்ள கிடக்குறது என்ன கட்டம்? அதை அவிஞ்சிட்டு ஒன்று பார்ப்போமே. இந்த வெள்ளை வச்சுட்டு தானே ஒரு பச்சையா எடுத்துறாங்க. பச்சையால எடுக்க மாட்டேன். அவியல கொஞ்சம் கிடக்கு போல இருக்கு. அப்பா சுடுது. நாங்கள் என்ன செய்வோம்? அதுவும் அவிஞ்சு இல்ல இது கொஞ்சம் அவிக்க கிடக்கு. கொஞ்சம் அவிஞ்சோன்னா நாங்க ரக்கி போட்டு இதை தூக்கி வச்சுட்டு நாங்க இனி எல்லா அடியும் வாய்க்க தானே வேணும். கரெக்ட். ஓகே. உங்களோட அடியப்பதே காட்டுவோம்ன்றீங்க கைவசம். பின்ன நான்ல புளிஞ்சனா தடவை இது நீங்கள் அது நான். இனி இந்த அடியப்பம் ஃபுல்லா உங்களுக்கு. நீங்க புளிஞ்ச அடியப்பம் எல்லாம் இங்கே பாருங்க. நான் அப்படி புளிஞ்சுக்கேன். உண்மையிலே வடிவா இருக்கும். அப்படியே கவுண்ட் பாருங்க. நான் ஒரு அடியத்தை இங்கே ஐயோ உங்களால நம்ம இங்கே பிழைச்சி பாருங்க. சரி பரவாயில்ல. அப்படி கிடக்கு எல்லாரும் வரங்கப்படையில பாருங்க. ஒரு பிரச்சனை இல்லை எடுத்து பார்ப்போம் நாங்க. இல்ல பரவாயில்ல. இங்கே கிடக்கு அப்படி கிடக்கு. நானும் பயந்தோட நான் விழுந்துட்டேன்.
நம்மள விட மாட்டோம். நீங்கள் கதைக்கிற கடையில் இடியப்பம் வாங்கிடும். ஓகே ஓகே வா என்ன வெறியறீங்களே என்ன செய்யும் சுடுவோமாப்பா. ஓகே செந்திரன் உங்களோட இடியப்பத்தை வைங்க. என்ன அப்படி தைக்க வைங்க நீங்கள். என்னுடைய கைகளால் தான் அமைக்கணும் நான் என்ன மூடுங்கோ மூடி விடுவோம். இங்கே பாருங்க இனி நாங்கள் அந்த இடியப்பத்தை சுடுவுதே ஒவ்வொரு நோண்டா எடுப்போம். இதுக்குள்ள போடுவோம் அதுக்கு போடுவோம் இதுலேயே போடுவோம். நாங்கள் தட்டை தாங்க. அடுத்ததுக்கு அடுத்தது புளியும் இல்லை. 2 3 4 எல்லாம் பூ மாதிரி வருது. எல்லாம் இங்கே வேணும். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இல்லை பஞ்சு போல் அடிச்சிருப்போம். பார்க்கையே இன்னைக்கும் வடிவா இருக்கு. வெள்ளை கலர் இல்லை அதனால. அப்போ இனி உண்மைக்குமே உறவுகளே நாங்கள் எல்லா இடியப்பமும் அவிச்சிட்டு அடுத்த கட்டம் என்னென்று இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக இடியப்பம் சம்பல் சொதி எல்லாமே செஞ்சாச்சு. இங்கே வந்து பாருங்கோ பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கோ நல்ல வடிவாக பஞ்சு போல வெள்ளமாக இடியப்பம். இங்கால பார்த்தீங்கன்னா நல்ல சம்பல் இடி சம்பல் புளியெல்லாம் விட்டாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வாதிராணி சொதி மேலால் பார்த்தாலே தெரியும் வாதிராணிகள் எல்லாம். அப்போ நான் இப்படியே ஒரு இடியாக எனக்கு செந்திரனுக்கும் சாப்பாடை போடுவோம். செந்திரன் உங்களுக்கு எத்தனை இடியப்பம் போடுறது போடுங்க இருக்கிற சமாளிச்சு சாப்பிடுவோம். ஒன்று போனட்டேன் சமாளிச்சு சாப்பிடுவோம். ஒன்று ஒன்றை சமாளிச்சு சாப்பிடுவோங்களா சாப்பிட்றான். அடுத்தது எனக்கு இடியப்பம் எல்லாம் நல்ல சாஃப்டா பஞ்சா இருக்கு தெரியுமா உண்மைக்குமே. பாக்கியே தெரியுது இடியப்பத்தை பார்க்க தெரியுது உங்களுக்கு என்னண்டு சாஃப்டா. அடுத்து நாங்கள் சம்பல் போடுவோம். இடிச்சு வச்ச இடி சம்பல் நல்ல டேஸ்ட். இண்டியோட செந்திரன் சாப்பிட்டு பார்த்துட்டு மயங்கிடுவீங்க. செந்திரன் தெரியுமா என்ன உரைப்பிலையோ இல்லை இந்த சம்பல்ல டேஸ்ட் இல்லை. சம்பல்ல டேஸ்ட் இல்லையா? ஓகே அடுத்தது சொதிய விடட்டா உங்களுக்கு. சொதிய விடுங்க. அடுத்தது நல்ல கமகம இந்த மணக்கிற வாதிராணி சொதி. இது வேறுங்க மேலாப்பில் என்ன வடிவா வாதிராணி எல்லாமே இருக்கு. பார்க்கவே எவ்வளோ ஒரு வடிவாக இருக்குது பார்த்தீங்களா சுந்தர. இது இவ இருக்கு. அப்போ நான் பேரட்டை இப்படி வச்சுட்டு ஓம்பாங்கோ இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க. சரி உண்மைக்குமே இதுக்கு நாங்கள் சம்பலோட மட்டும் சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை இடியப்பம் பண்ணாலே சொதியோட சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் ரெண்டும் கலந்து சாப்பிட்றபடியா இன்னும் டேஸ்ட்டாக இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்குமே. நம்ம அதுதான் 5 நேரம் இடியப்பம் சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்குமே. ஓ நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்ற கடையில் நான் சாப்பிட்ருவேன் தெரியுமோ. அவர் சச்சினண்டவர் இருக்கிறாரല്ലോ இடியப்பம் கேட்டவர் கேட்டார் வரும் முடியப்பம் தாங்க ஒன்று கொடுத்தேன். இப்போ எந்த சொன்னார் வரும் முடியப்பம் நான் சொதிக்கோட தாங்க ஒன்று கொடுத்தேன். ரெண்டுமே வேண்டாம் உடம்பி போட்டேன். தெரிஞ்சு வேலையாகவே சாப்பிட்டேன். என்ன முச்சக்கான இடியப்பத்தோட வேமா கிடக்கு எல்லாம் ஓகே. மகிமே நல்லா இருக்கும். அதான் சொல்லி வேலை இல்லை. என்ன கொஞ்சம் புளிதான் கொஞ்சம் கூடிட்டானா நல்லா இருக்கு. புளி கூடினா தான் நல்லா இருக்கு. புளி கூடினா நல்லா இருக்கும். சம்பளம் கொஞ்சம் புளி விட்டு கூடிட்டோ கொஞ்சம் நல்லா இருக்கு. அது விட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே சம்பளம் முடிய போகும்போது டேஸ்டாக இருக்கு. அங்கே சொல்லி விட இல்லையா விட்டேண்ணா விட்டு திரும்ப வந்து சாப்பிட வைக்கிறீங்க. நான் என்ன செய்யணும்டா ஃபஸ்ட்டு சொதிக்கும் சம்பளம் முடியப்போம் சாப்பிட பார்ப்பேன். இப்போ சம்பளம் முடியப்போம் சாப்பிடுவேன். அப்படியா எப்படி சாப்பிட்டாலும் சொல்லலாத அளவுக்கு டேஸ்ட்டுண்ணே நல்லா இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ என்ன செய்வோம் நாங்கள் அப்போ வீடியோ முடிப்போம். என்ன 2 நிமிஷம் ஆயிட்டല്ലോ அந்த லேட்டும் ஆயிட்டு நாங்கள் வீடியோவும் போடணும். அப்போ உண்மைக்குமே நாங்கள் உறவுகளை இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வாருங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.